டேய் கார்த்தி, ஏன்டா அப்படி ஒரு வார்த்தையை விட்ட? டேய் என்னடா பேசுற? அவ அப்பாவை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவா, நம்ம வேடிக்கை பார்த்து நிக்கணுமாங்க? அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அப்பாவுக்கு நம்ம பசங்களா இருக்கிறதுல ஒரு அர்த்தமே கிடையாதுடா. அப்ப ஏன் வாழ்க்கை? பிருந்தா, நான் எதுக்காக அங்க அப்படி பேசணும் உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா? புரியலங்க, எனக்கு எதுவுமே புரியல. என் கையை விட்டு போன என் வாழ்க்கை திரும்ப என் கைக்கு வந்துருச்சுன்னு நினைச்சேன். இப்போ திரும்ப என் வாழ்க்கை ஆரம்பிச்ச இடத்துக்கே போயிடுச்சு. பிருந்தா, பொறுமையா இரு. கார்த்தி எடுத்த முடிவு சரிதான். எப்படி எப்படி வீரா சொல்ற நீ? கண்மணி, இத்தனை நாள் அந்த விஜய் யாரு எப்படிப்பட்டவனே நம்ம குடும்பத்துல யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ மொத்த குடும்பமுமே அவளுக்கு எதிராக தான் நிக்குது. மாமா உட்பட எல்லாருக்குமே அவளோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் அவ இந்த குடும்பத்துக்குள்ள வந்து நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா என்ன? இல்ல அவ நினைச்சதை சாதிச்சிட முடியுமா? முடியாதுல. இத்தனை நாள் அவ சைலண்டா இருந்து நம்ம எல்லாரையும் ஆட்டி வைக்கணும்னு நினைச்சா இப்போ கேம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இனிதான் நம்ம ஆட்டமே இருக்கு. அவ இந்த வீட்டுக்கு வந்து வாழ்றேன்னு சொல்லிருக்கால, வரட்டும் வாழட்டும். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல அவளே எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த குடும்பமும் எனக்கு வேண்டான்னு துண்ட காணோம் துணிய காணோம்னு தெரிச்சு ஓடல, ஓட வைக்கிறோம். யாரு ராமச்சந்திரனோட மருமகளுங்கன்னு காட்டுறோம். அடா அடா அடா, சூப்பர் வீரா. இப்படி போனாதான் அவளை மாதிரி ஆளுங்களெல்லாம் காலி பண்ண முடியும். எனக்கு கூட கார்த்தி சொன்னது அங்க தப்புன்னு தோணுச்சு. ஆனா நீ சொல்றதும் கரெக்டு தான். அவளை ஒரு ஒரு தடவையும் வெளியே போன்னு கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கும், அவளே சாமி எனக்கு இந்த வாழ்க்கையும் வேணாம் ஒன்றும் வேணான்னு இங்கிருந்து தெரிச்சு ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இனி அந்த சம்பவம் நடக்கும். இவ்வளவு நாள் அவளுக்கு மறைமுகமா திருப்பி கொடுத்துட்டு இருந்தோம், இனி ஓப்பனாவே அவளை அடிப்போம். எதிரி யாருன்னு தெரியாம ஆடுற ஆட்டத்தை விட எதிரி இவங்க தான் அடையாளம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆடுற ஆட்டம் ஒரு தனி கிக்கு தான்.